நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இறத்தூண்டி போடுறதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து செல்வனை மீட் பண்ணியிருக்கோம். செல்வனை இறத்தூண்டி போட்டுட்ருக்காங்க. அதில் எதாவது மீன் பிடிக்கிறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னடா நீ கெட்டப்ப வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வெயிலில் நம்மளால் நிற்க முடியல. அதனால் அந்த தொப்பி மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. செல்வனை ஏதாவது மீன் பிடிக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வன் வந்து இறத்துண்டி தான் போட்டிருக்காங்க. இறால் போட்டிருக்காங்க, மீன் போட்டிருக்காங்க. பார்க்கல அந்த சிலேபி எடுங்கண்ணா, முரட்டு சிலேபி கொண்டு வந்திருக்காங்க. தூண்டி தானா? போட்டி வெடி பார்த்தாலும் 10 கிலோ கொடு அடிக்கணுமே. பொடிப்படி இறாலாக தான் மாட்டியிருக்கு. இறால் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன ஜிலேபியும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லா தூண்டிலையுமே இறால் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஏதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். நானும் உங்களை போல ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து ஊடக மீன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து இறத்தொண்டியில் செப்பிலி மீன் பிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மீன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. லைன் எடுக்காங்க பாருங்க. பாறை குத்தி போட்டிருக்காரு. பாறை செத்து வாயை பிளந்துட்டு. இப்போ வந்து ஊடகம் வந்து கொஞ்சம் உயிரோட போடுறாங்க உள்ள. செல்வனுக்கு மீன் மாட்டிடுற. ஒரு மீன் தட்டி விழுந்துட்டு அதாவது பாருங்க மீன் பாறை ட்ரீலாம் பிடித்து விட்டாங்களப்பா சொன்ன மாதிரியே. முதல்ல ஒரு மீன் தட்டிட்டு அது செப்பிலி மீன் தட்டிடுச்சு. வருதா? அடுத்து ஒன்று வாங்குறாங்க. வரல. ஆனால் மாட்டிட்டோன்னு சாக்காகி போய் பார்த்தேன். சைஸாகவே இருக்குது. நம்ம பாறை மீன் இறங்கும்போது சபிக்கிலே இந்த சைஸ் அடிக்கும். இப்போதைக்கு ஒடி குஞ்சு குருமா தான் அடிக்கி. இப்படி இறத்துண்டில் பிடிக்கும்போது அந்த மாதிரி பாறைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கண்ணா. அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சைனிங் எப்படி இருக்குது பாருங்கள். முள் கரெக்டாக உள்ளே இருக்கா. சரி, இதை எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. எப்படியும் அதுக்கு அடுத்து ஏதாவது அடிக்கான்னு பார்ப்போம். ஒரு செப்பிலி வந்து கை கிட்ட வரைக்கும் அந்த மாதிரி வந்து உள்ளே விழுந்துட்டு டப்புன்னு ஒழுங்காக அடி ஆரம்பிச்சு. இந்த பஸ் பாலத்தில் பகலில் தூண்டி போடுறது பதிவு இது. நம்ம சேனலில் வந்து பகலில் தூண்டி போட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம போட்டதே கிடையாது. இந்த பஸ் பாலத்தில் நம்ம வந்து 90% வந்து நைட்டு ஃபிஷிங் தான் அதிகமாக வருவோம். அதனால் நைட்டு தான் நம்ம காட்டியிருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம பகலில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு நாள் மாட்டோம், ஒரு நாள் மாட்டாது. அவங்க பிடிச்சிருக்காங்கன்னுட்டு நம்ம எதிர்பார்த்து போடும்போது பெரிய அளவு ரிசல்ட் இருக்காது. என்ன இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். வண்டிகள் சருன்னு போய்க்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாக வலைகள் விழுந்தனால தான் பருவட்டு மீன்கள் இறங்கலை. எல்லாம் இந்த இடத்துலலாம் எவ்வளோ பெரிய கொடுவாலாம் ஏற்றிக்கணும். நீங்கள் பயங்கரமாக ஏற்றுவாங்க. நான் ஏற்றுறனோ இல்லையோ, மற்ற ஆட்கள் ஏற்றுறதை நான் கண்ணார பார்த்துருக்கேன். நான் இந்த இடத்துல ஒரு 3.5 கிலோ 4 கிலோ வரைக்கும் கொடுவா பிடிச்சிருக்கேன் இறத்தொண்டியிலேயே. இப்போ இல்லை, முதல்ல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் நல்லா மீன் அடிக்கும். இவ்வளோ நேரம் எடுத்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ தான் வஜ்ராயத்தை உள்ளே இறக்குறாங்க. யாரை இறக்குறாங்க? உடனே ஜிலேபி இறக்குறாங்க. பாருங்க, ஜிலேபியில் என்ன மீன் அடிக்கி அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிலேபியில் செப்பி பிடிக்குமா? சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஜிலேபி எடுத்துரும் அப்படிங்கிறத பார்ப்போமே. நம்ம வீடியோ முடிக்கிற வரைக்கும் பார்ப்போம். சரி ஓட்டம் ஓடு. நானே சூப்பராக ஓடுது மீன். வெறி கொண்டு ஓடுது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். செல்வனுக்கு அடுத்து ஒரு மீன் அடிச்சிருக்கு. வருது பாருங்க. இந்த பாலத்தில் இதான் ஒன்று.
எங்கிட்ட ஓடுறது சாடுறதெல்லாம் காட்டவே முடியாது. சின்ன சைஸு. போன ரவுண்டு பிடிச்ச விட சின்ன சைஸு. ஆனால் பாறை தான் பிடிக்காங்க. இதுதான் இறைய தின்னுட்டு போகுதுன்னு நினைக்கேன். இறை காலி ஆகிட்டு போகுதில்ல பாருங்க. ஒன்லி பாறை. நம்ம சுடுக்கியில் பிடிச்சோம் அப்படின்னா அந்த சைஸில் தான் அதிகபட்சம் மாட்டோம். ஆனால் அந்த சைஸில் முதல்ல பிடிச்ச சைஸ்லாம் முதல்ல மாட்டோம் அதிகமாக. ஆனால் இப்போ அடிக்கிறது சபிக்கில் மாட்டுற மீன்னா இது தான். ஏன்னா 2 பாறை பிடிச்சாங்க. எதுவும் பிரயோஜனம் பெரிய மீனாக எதுவும் அடிக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு மீன் உருப்படி அடிச்சுன்னா சூப்பராக இருக்கும். யாரையும் அதில் காலி ஆகிட்டு நினைக்கிறேன். 2-3 தான் கிடக்கு. சிலேப்பி எல்லாத்தையுமே குத்தி விட்டாங்க. பெரிய சிலேப்பி பிரிஞ்சு பற்றிக்கலாம், அது அவ்வளோத்தையும் குத்தி விட்டாங்க. பாறை பைக்கில் போட்டுருவோம். அன்னை ஜிலேபி போட்டிருந்தாங்க பாருங்கள். அதில் மீன் அடிச்சிட்டு, ஆனால் என்ன மீன் கேட்டிங்கன்னா சக்காயிருவீங்க. பண்டாரி அடிச்சிட்டு, பண்டாரி அடித்து உள்ளே பீமுக்கு கீழே போய் காண்ட்டு. நம்ம ஏன்னா லைனை கையில் பிடிச்சி வச்சாலே பண்டாரி எடுக்க முடியாது. நம்ம குத்தி போட்டுட்டு போயிடுவோமா, அவன் எடுத்து உள்ளே போய் உட்காந்துட்டான். வரவே வராது. அவனா வெளியே வந்தால் உண்டு. பார்ப்போம். எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொட்டீனாக அதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சடக்குன்னு எடுத்து பார்த்துட்டு இற இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ளே போட்டுருவாங்க. இதை பாருங்கள், இதுலேயும் ஒரு ஜிலேபி கிடக்கு பாருங்க. நல்லா சைஸான ஜிலேபி இது. இதே மாதிரி ஜிலேபி தான். ஜிலேபி கல்லுக்கு உள்ளே போய் ஒதுங்காது. மீன் அடித்து உள்ளே போய் உட்காந்துட்டு காப்புக்குண்டு. நம்ம அசந்து உட்காந்துருக்க நேரத்தில் மீன் அடிச்சிட்டாங்களா, சரிசான மீன், தரமான மீனால இருக்கு. ஆத்தடி ராக்க. என்ன மீன்? ராக்க. முள்ளா இருக்குமே இந்த மீன். இதை பிடிச்சது இல்லையா? இந்த மீன் பேர் ராக்க. இந்த மீன் வந்து கொஞ்சம் முள்ளா இருக்கும். சூப்பராக இருக்குது. சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டியா. அப்பா கொடுவாடும் அடிச்சிருக்கோம்னா சூப்பராக இருந்திருக்குவேன். தரமான மீன். சூப்பராக இருக்குது மீன். பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது மீன். இவ்வளோ பெருசில் அழகிதாங்கிட்டு. சரி எடுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சைஸான மீன். ராக்கை. மீன் நல்லா ஒழுங்கிட்டு, அதை நெட்டி உள்ளே இருந்து எடுக்காது. மீன் நல்லா விழுங்கிருச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் எடுத்துருவீங்க. நெட்டிக்கு உள்ளே தான் இருக்கும் முள். அதை தாண்டிலாம் உள்ளே போகாது. அது பாருங்கள் எடுத்துட்டாங்களா. எடுத்து அப்படியே உள்ளே விடி தள்ளி வெளியே எடுத்துருவாங்க. அந்த வந்துட்டா அவ்வளோதான். இப்படி ரிலீஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இதே கொடுவா அடிச்சிருந்தீங்கன்னா குழம்புக்கு தரமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மீன் முள்ளாக இருக்கும். அண்ணன் இந்த ரவுண்டு முதல்ல இப்போ தான் பிடிச்சிருக்காங்க. இதுமாரி பாலை மீன், பாறை இதெல்லாம் பிடிச்சிருக்காங்களாம். வாங்க மீன் பிடிச்சிக்கலாம். அண்ணன் ராடெல்லாம் கொண்டு போயிட்டு ஒன்றும் பிடிக்காமல் வராங்க. எங்கே எந்த பழத்துக்கு? சரி. ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு ராடில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்து நிற்காங்க. நம்மளால தான் ரால் போட்டு எதையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்து எதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறத. யாருக்குமே மீன் அடிக்காமல் போன காரணம் இதுவும் ஒரு காரணம். எனி டைம் நண்டு வாழை பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. நண்டு வாழை கீழே தானே கிடக்கும்னு நினைப்பீங்க. நண்டு வாழை கீழே கிடந்தாலுமே மீன் வந்து ஏறி வராது. ஏன்னா போயா கட்டியிருப்பாங்க. நண்டு வாழையிலுமே போயா கட்டியிருப்பாங்க லேசாக தூக்கி நிற்கிறதுக்கு. அது வந்து தரையில் படுத்தே கிடக்காது, லைட்டாக தூக்கி தான் நிற்கும். அப்படி தூக்கி நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மீன்கள் போகும்போது வலை கிடக்கு அப்படின்ட்டு திரும்பிடும், உள்ளே ஏறி வராது. இந்த பிரச்சனைகள் அதிகமாக நடக்கு. எவ்வளவோ ஃபாரின் கண்ட்ரியில் வந்து கரை சார்ந்து வலை போடக்கூடாது அப்படின்னு இருக்குது. நம்ம ஏரியாக்களில் இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கா இல்லையானே தெரியல. எந்த இடத்துக்கு போனாலும் வளையல் தொல்லைகள் தான் அதிகம். நம்ம இந்த மாதிரி 5 கிலோ 5 கிலோ எதுலேயும் போக முடியாமல் தான் நம்ம கரைகளில் வீடியோ போடுறோம்.
மீன் பிடிக்கிறோம். அந்த ஒரு எல்லாரோட இதுவும் பாதிக்கப்படுது. போடலாம், ஒரு 6 மாதம் அவங்க கரையில் தொழில் பார்க்கலாம், ஒரு 6 மாதம் தொழில் பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருந்தா கூட நல்லா தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் கூட இல்லை. அதுதான் ஒரு பெரிய கஷ்டமே. எனி டைம் வலை. அங்கேருந்து மறிச்சிட்டாரு. இந்த கல் இருக்குங்களா, அங்கேருந்து குறுக்க மறிச்சிட்டார் ஃபுல்லாகவே. குறுக்க மறிக்கும்போது என்ன ஆகுனா உள்ளே ஒன்றுமே வராது. இவ்வளோ நேரம் தூண்டி போட்டிருக்கோம். சரி இப்போ தான் என்னோட 1-2 கடிக்குன்னு நினச்சோம். அதுக்கு முன்னே கேட்ட போட்டாங்க. நேற்று செல்வனும் நானும் இற தூண்டி போட்டோம். ஒரு 3 மீன் தான் பிடிச்சோம். இன்றைக்கி வந்து நைட்டு போகிறோம். சதாம்பரம் வந்து இறால் பிடிச்சி தர்றதுக்காக வந்தாங்க. போடுறாங்க பாருங்க, பட்டாங்களா. அந்த மடையிலே போடுவார். அதில் ஏதாவது இறால் வருதான்னு பார்ப்போம். இந்த இறாலை பிடிச்சி போய் தான் அங்கே குத்தி விடுவோம். கிடக்கு இறால், கிடக்கு இறால் வந்திருக்கு. 1 2 வந்திருக்கும். அது ஒரு சைஸாக இருக்குது பாருங்க. அது டப்பாவில் கேட்சப் பண்ணிடுவோம். டப்பாவில் கேட்சப் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஈரோடு போட்டுருவோம். போட்டு ப்ரோ, இதுக்கு இந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு மீன் இல்லை. ஆமாம், கடல்லே இல்லை. 2 என்னமோ தான் வந்திருக்கு இந்த ரவுண்டு. சைஸ் கை வச்சுக்க எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. டப்புன்னு அப்படியே இருப்பான், டப்புன்னு வெடிப்பான். அடிச்சா பாருங்க, அடிச்சா. அடுத்த வீச்சு போட போகிறோம். எப்படி கரெக்டாக விழுந்துருக்கா உங்களுக்கு? பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒன்று அழகாக தெரியுது பார்த்தீங்களா? ஆள் பட்டு பட்டுன்னு வலையை விட்டு வெளியே தெரிக்கியான வலையில் இருக்குமான்னு தெரியல. இந்த ரவுண்டு 2 இறால் வந்திருக்கு. மொத்தத்தில் ஒரு 5-6 இறால் பிடிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் தான் உட்காந்துருப்போம். அதனால் பெரிய அளவில் இறால் பிடிக்க மாட்டோம் இன்றைக்கி. ஏன்னா காலையில் ஒரு ரவுண்டு செக்ஷன் முடித்தோம். இப்போ வந்து நேற்று காலையில் வந்தோம். இப்போ அடுத்த நாள் வந்து நைட்டு போவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். நைட்டு எத்தனை மீன் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நல்லா சைஸ் அளவே இருக்குது. ரைட் தெரியுது. இனிமேல் வந்து நம்ம தூண்டி போகிற இடத்துல போய் மீட் பண்ணுவோம்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். சின்ன சின்ன தகவல், சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நண்பன், நம்ம ஒரு பண்டாரி அடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஏற்றது இதுதான் வந்து மாட்டும் போல். வேறு எந்த மீனும் மாட்ட மாட்டேங்கி. அடித்து தெறிக்க விடுறான். உள்ள நல்லா ஊக்கப்பு, சரியான ஊக்கப்பு. அந்த இறால் வெளியே வந்து இருந்துட்டு போயிருக்கே. இந்த இறாலை தான் நம்ம இறைய குத்தி. இறால் உயிரோடு இருக்கு. இங்கே பாருங்க, கரெக்டாக அந்த இடம் பிஞ்சிருக்குங்களா? இறால் உயிரோடு தான் இருக்கு. இறாலும் ஜாகலை. மீன் நல்லா ஊக்கப்பு, சரியான ஊக்கப்பு. உள்ள சூப்பர் ஊக்கப்பு, சூப்பர் இப்போ அப்படின்னு. அப்படி எடுத்துருங்க. வீலா செல்வனை காலையில் பிடிச்சாங்களா? இப்போ நம்ம தூண்டியில் அடிச்சிருக்கில்ல. நாம அவங்க இன்னும் 2 லைன் போட்டிருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் கடி இல்லை. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். 1 மணி நேரம் உட்காந்துருந்து இப்போ தான் பிடிச்சிருக்கோம். நம்ம எதிர்பார்த்த சைஸ் கொடுவாவை எதிர்பார்த்தா இவன் வந்து மாட்டான். செப்படி எதிர்பார்த்தாலும் தான் வந்து மாட்டான். ரைட்டு. அப்படியே நெட்டியில் கை விட்டு லேசாக தூக்கி எடுத்துருங்க. செல்வன் அங்கே வசமான ஒரு மீன் பிடிச்சாங்க. நீங்கள் பெரிய ரோப்பே போட்டு வச்சுருந்துருக்காங்க. பாருங்க, தண்ணி இறைக்கிற மாதிரி இறைக்காங்க. கேட்டா சொல்லுவாங்க, தண்ணி தான் இறைக்கேன். நாங்கள் இப்படி தான் உயிர் இறைய வந்து பாதுகாப்பாக வச்சுருப்போம். மோட்ரு வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ள இறால் இருக்குது. தண்ணி இருத்த பிறகு காட்டுறேன். இறால் கடைக்குள்ள இருந்தால் கண்ணு தெரியுதுங்களா உங்களுக்கு? அதை பற்றிலா இறன்னைக்கு பரவாயில்லாமல் கொண்டு வந்தோம். ஆனால் மீன் ரிசல்ட் இல்லை. பாருங்க, ஒரு பண்டாரி பிடிச்சோம். அது உயிரோடு தான் கிடக்கு. பிடிச்ச ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்.
இது வந்து நாங்கள் டப்பா தூண்டி போட்டு இன்றைக்கி மீன் பிடிச்சி சுட்டுலாம் சாப்பிட்டுட்டு தான் அந்த திசை பக்கம் வந்தோம். அடுத்த நாள் நாங்கள் இன்றைக்கி வீச்சு வலை போடுறது, நாங்கள் மீன் பிடிக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் டப்பா தூண்டி போடுறது மட்டும் நாங்கள் காட்டலை, சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடிவு கிடையுது நண்பா. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதை நரம்போடு கட் பண்ணி வச்சுருக்கோம். அவர் இன்னும் எப்படி இருக்கா மத்தியில, அந்த மீன் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கும். இப்போ வீட்டில் கொண்டு போய் போட்டாங்கன்னா உயிரோடு தான் இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம். 4 பேருக்கு பயன்படுத்தணுன்ட்டு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சா. இன்றைக்கி நேற்று ஒரு பொழுது காலி, இன்றைக்கி ஒரு பொழுது காலி. இந்த ஒரு வீடியோ முடிக்கிறதுக்கு இப்படி ஆயிடுது. அதனால தான் வீடியோ ரெகுலராக கொடுக்க முடியல. இடையில உடம்பு வேறு சரியில்லை, வீடியோ ரெகுலராக போடலை. பஸ் பாலத்தில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இறத்தோண்டி போட்டு பிடிச்சோம். ராக்கன்கிற ஒரு மீன், பாறை 2 மீன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பாடல் தூண்டி போட்டுட்டு நாங்கள் வந்து பொரித்து சாப்பிட்டோம். அதாவது பொரித்து சாப்பிட்டோம்ல, சுட்டு சாப்பிட்டோம். அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே வந்து அங்கிட்டு மணலை பிடிச்சிட்டு வந்து இங்கே ஒரு பண்டாரி மீன் அடிச்சுது. இறால் எல்லாமே பிடிக்கிற காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு அந்த இதில் பதிவிட்டிருப்பேன் இந்த வீடியோவில். ஏன்னா ஒரு வீடியோ முடிக்கிறதுக்குமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் அந்த வியூஸ் போகல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு போக மாட்டேங்க அப்படின்ட்டு நம்மளும் வெரைட்டியாக கண்டென்ட் கொடுத்துருக்கோம். பீச்சோட போடுறது, இறத்தூண்டி போடுறது, ராடன் ரீல் போடுறது அப்படின்னு பல ரக இது போட்டிருக்கோம். ட்ரிகர் வச்சு அடிக்கிறது, வலை கட்டி மீன் பிடிக்கிறது அப்படின்னு ஊர்லாப்பட்ட மெத்தடு என்னென்ன இருக்கோ அத்தனையும் போட்டுக்கிட்டுருக்கோம். டப்பா தூண்டி எல்லாம் கரை சார்ந்த வீடியோ எல்லாமே போட்டுக்கிட்டுருக்கோம். எதுக்காக வியூஸ் போக மாட்டேங்குன்னு எனக்கே புரியல. சும்மா ஒரே ஒரு வீடியோவை திருப்பி ரிப்பீட்டடாக போடுறாங்க, அவங்களுக்கு வியூஸ் போகுது. நம்ம என்ன பிழையை விட்டோம் அப்படிங்கிறதே தெரியல. சரி, அவ்வளோதான், நமக்கு தலையெழுத்து போல் இருக்கட்டும். நம்ம என்றைக்கு வெளியே வர போகிறோமோ தெரியல. அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், முடிஞ்சால் வெயிட் பண்ணுறேன். அவனால் தாக்கு பிடிக்கணும்னு தெரியல. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. தாக்கு பிடிச்சா பாய்.